ஆளும் கட்சியினரால் புறக்கணிக்கப்படுவதாக கூறி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாமகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் பாலானந்தல் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகிக்கும் பாமகவை சேர்ந்த மாணிக்கவேல் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். நெற்றியில் நாமமிட்டும் திருவோடு ஏந்தியும் போராடிய அவர் தான் பாமகவை சேர்ந்தவர் என்பதால் ஊராட்சிக்கு வரவேண்டிய திட்டங்களை ஆளும் கட்சியினர் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனை சந்தித்து புகார் மனுவை அளித்த மாணிக்கவேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நான் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவன் என்றதுக்கு ஒரே காரணத்துக்காக இந்த ஆளுங்கட்சிக்காரங்க எனக்கு ஒர்க் எல்லாம் கொடுக்கறதே கிடையாது. மிரட்டல், ஒன்றிய செயலாளர் மிரட்டுறாரு, என்ன உனக்கு கொடுக்க முடியாது, ஆளுங்கட்சிக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாரு. மீண்டும் நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன், துணை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன், கொடுக்க சொல்றேங்க, உங்களுக்கு தான் கொடுக்க சொல்றேன்னு சொன்னாரே தவிர, அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஆர்டர் நான் போய் கேட்டேன், உனக்கு தரேன்னு சொல்லிட்டு 10 நாளா கொடுக்கவே இல்லை எனக்கு அந்த ஒர்க்கை. ஆளுங்கட்சிக்காருக்கு பர்சன்டேஜ் கொடுத்த உடனே அந்த ஒர்க் எல்லாம் விற்கிறாங்க இப்போ. இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொசு ஒழிப்பு தொழிலாளர்களாக பணியாற்றி சுமார் 350 பேரை மாவட்ட நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. மீண்டும் பணி வழங்க கோரி பாமக நிர்வாகிகளுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் தொழிலாளர்கள் மனு அளித்தனர். பின்னர் பாமக அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட செயலாளர் ஹக்கீமை சந்தித்த தொழிலாளர்கள் தங்களது பிரச்சினைகளை எடுத்து கூறினர். அவற்றை கேட்டறிந்த அவர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேசி மீண்டும் பணி கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தண்ணீரில் உள்ளக்கூடிய கொசுக்கள் முட்டைகள் இராமல் இருப்பதற்கு மருந்துகளை தெளித்து வந்த அந்த பகுதியில் உள்ளக்கூடிய அனைத்து வேலையாட்களையும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார்கள். கொரோனா காலகட்டத்தில் கூட தங்களுடைய உயிர்களை துச்சமாக வைத்து வேலை செய்துள்ளார்கள். இதை அரசு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் அவர்களை வேலையை விட்டு நிறுத்தியுள்ளது மிகவும் வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. இந்நிகழ்வின் போது மாவட்ட துணை செயலாளர் கலந்தராசி, ஒன்றிய செயலாளர்கள் முகமது அலி, இப்ராஹிம், நகர செயலாளர் பாலா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு அமைப்பு செயலாளர் மம்தும் கான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.